அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கிரீன்ஸ் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பச்சை பயிரை ஊற வச்சுருக்கேன். எனக்கு வராது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இது ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு டே. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா முளை கட்டி வந்துச்சு. இது நான் ஃபுல்லாகவும் போட போகிறதில்ல. இதில் கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் தான் கொஞ்சம் போட போகிறேன். இது டே 3 வெயிலில் வைக்கணுன்னாங்க, அதனால் வெயிலில் வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிலில் வைங்க டெய்லி மார்னிங்கு. டே 4 மார்னிங்கு. என்ன ஒன்றுனா ஒரு 2 டேஸ் மட்டும்தாங்க வெயிலில் வைக்க முடியாது. இது வந்து டே 4 ஆஃப்டர்நூன் பார்த்திங்கனாலே நல்லா லைட்டாக அந்த இலைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே. அங்கங்கே பாருங்கள் தெரியும் இலை வந்திருக்குன்ட்டு. குட்டி குட்டி குட்டியாக அழகாக பசு பசு பசுன்னு வளர்ந்துருச்சு. மாஷா அல்லா. இது டே 5ங்க. பாருங்கள் அழகாக லீவ்ஸும் கொஞ்சம் நல்லா பெரியசாக வந்துருச்சு. இது டே மார்னிங்க. மார்னிங் டைமில் அழகாக முளைச்சி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா மாஷா அல்லா. இது டே 5 நைட்டே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சுங்க. மாஷா அல்லா. நான் இந்த அளவுக்கு வளரும்னு எதிர்பார்க்கல, வளர்ந்துருச்சு. இது டே 6 மார்னிங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லபடியாக எங்களுக்கு இந்த செடியை எனக்கு வளர்ந்துருச்சுங்க. அல்லாஹ்வோட நாட்டத்தினால. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த க்ரீன் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் உடலுக்கு அவ்வளோ நல்லதுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ்.